ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி வருது, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் டிசீஸ் வருது, கேன்சர் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன ரீசன்? ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி தானே, அப்புறம் ஏன் அதில் வந்து இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஊரில் திரும்புகிற இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கடை இருக்கோ இல்லையா, ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது. ஸோ அப்படி வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக பெருகிருச்சு. அது அதிகமாக பெருகுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் அதிகமான டிசீஸும் பெருகுது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் சொல்லுது, நிறைய டாக்டர் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அப்படி அவங்க சொல்றதுக்கான ரீசன் என்ன? ஸோ அது எப்படி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்மளோட ஹெல்த்தில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்லாம் சொல்லி பார்க்கலாம். நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கேலரிஸ் இருக்கும், அன்ஹெல்தி ஃபேட்டு, சோடியமு, லோ எசென்சியல் விட்டமின்ஸு, லோ ஃபைபர் அண்ட் மினரல்ஸு. ஸோ இதெல்லாமே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தில் வந்து நார்மலாக நடக்கிற ஃபங்க்ஷனை விட இது எல்லாமே வந்து கம்மியாகிறதுனால ஒரு அப்நார்மல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஹை கேலரிஸ் இருக்கிறதுனாலையும் அன்ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் கெயின் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸு, டெசர்ட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதில் வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் வந்து அதிகமாக கெயின் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஹார்ட் டிசீஸ் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹார்ட் டிசீஸ் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஹை லெவல் ஆஃப் சாச்சுரேட்டட் அண்ட் அன்ஹெல்தி ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வருது. இப்போ தெரியுதா ஏன் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருது? ஸோ ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இப்போ அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ரொம்ப லோவான ஃபைபர் இருக்கிறதுனாலையும் அன்ஹெல்தி ஃபேட் இருக்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வருது. ஒன்ஸ் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். குடலில் வந்து பிரச்சனைனாவே நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டல் கேன்சர் வரையும் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஆபத்து இருக்குது. ஸோ அதனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வர்றதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அடுத்ததாக ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ பிபியும் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகரும் வந்துக்கிட்டு இருக்குது. பிபி வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதிகமான வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கும் போது சோடியம் இன்டேக் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக வந்து சோடியம் நிறைஞ்ச வந்து நிறையா இன்க்ரீடியன்ட் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சோடியம் லெவல் வந்து அதிகமாகவே போகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏன் கேன்சர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக டைஜஸ்டிவ் நடக்கிறது இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அன்ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அன்ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது வந்து நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்கிறது இல்லை. அதே வந்து அதை வந்து ரொம்ப லாங் டேர்மாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேன்சராக மாறதுக்கான வந்து ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சின்ன சின்ன அறிகுறிகள் காமிச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கே தெரியாமல் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து என்னன்னே தெரியல, எனக்கு வந்து திடீர்னு கேன்சர் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ரீசன் இதுதான். இதை விட வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸை வந்து கம்மி பண்ணுது, நமக்கு வந்து ஒரு மந்தமான நிலையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து தவிர்த்து ஸோ என்றைக்கே ஒரு நாள் எடுத்துக்கோங்க, பட் அதை ரெகுலராக வந்து வச்சுக்காமல் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுட்டு விட்டுருங்க. அதை வந்து ரெகுலர் ஆக்காதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் இருக்குடா, ஸோ இதனால தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்க்கணும் நம்மளோட சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க.